இது பாதுகாப்பு கேட்கறது எப்படி முதல்ல போக்கு உருவாக்கும். நாங்கள் வந்து இப்போ எங்கள் ஐயா இப்போ வந்து தைலாபுரம் தோட்டத்தில் இருக்காங்க. இனிமேலும் ஒரு காலத்தில் நாங்கள் இந்த டூர் ப்ரோக்ராம் போட ஆரம்பிச்சிட்டோம். தேர்தல் பயணத்தில் நிறையா போகிறாங்க. இது என்னன்னா ஆங்காங்கே மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் மீது தாக்குதல் முயற்சி. சேலம் மாவட்டத்தில் மட்டும் இதுவரையில் 5 புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஆடுதுறை சேர்மன் மா.க. ஸ்டாலின் அவர்கள் மீது மிக கடுமையான வெடிகுண்டு வீசி அவரை கொலை செய்ய முயற்சிச்சிருக்கிறாங்க. இதனால மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பாதுகாப்பு கேட்க வேண்டிய ஒரு என்னுடைய கட்சியினரெல்லாம் சொன்னதுனால இன்னைக்கு வந்து சந்திச்சு கொடுக்கும். இப்போ ஏற்கனவே டிசம்பர் 17ஆம் தேதி 15% உள் இடஒதுக்கீடு கேட்டு சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிச்சிருக்காரு அன்புமணி. இப்போ ராமதாஸ் அவர்களும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இது இன்னும் இவர் வந்து கேட்கறது 10.5% இடஒதுக்கீடு. அப்போ இது ஒரு சமூகத்துக்கு மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தானே. மருத்துவர் ஐயா அவர் சொல்லுவது கேட்டது 20% இடஒதுக்கீடு. உங்களுக்கு தெரியும், வன்னியர் சமுதாயத்துக்கு தனி இடஒதுக்கீடு 20% வேணும்னு சொல்லி மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து 46 ஆண்டுகளாக, இன்னைக்கு நேற்று இல்லை, 46 ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறார்கள். கடந்த ஆட்சியிலே நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு உடனடியாக கொடுத்தாதான் நான் கூட்டு சேருவேன்னு சொன்னனால அந்த நேரத்தில் இருந்த தரவுகளின் அடிப்படையில் 10.5% கொடுத்தார். இப்போ அந்த 10.5% இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும். அதை உறுதி செஞ்சுட்டா எங்கள் ஐயாவுக்கு 10.5 பத்தாது, 15 பத்தாது. அவருடைய ஒரே சிந்தனை 20% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வேணும். தலித் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிற இந்த இடஒதுக்கீட்டினுடைய அளவும் பத்தாது. இது எல்லாத்தையும் விட ஒரு சமுதாயத்துக்கு சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தணும். சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி அந்த ஒரு சாதிக்கும் இடஒதுக்கீடு வழங்கணும். அதற்கு முன்பு இந்த 10.5% உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய வேண்டுகோள். இப்ப கூடுதலா கொடுன்னு சொல்லி கேட்கணும்னு வச்சுங்க, அதை நாள் கடத்துறதுக்காக அது ஒரு காரணமா மாறிடக்கூடாது. இப்ப அன்புமணி அவர்கள் கேட்பது 15ல் 20% ஐயா கேட்குறாங்க. இப்ப 10.5% தான் தரவுகளை அவர்கள் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். இப்ப இது ஒரு காரணமா போச்சுன்னு வச்சுங்க, 15% கேட்குறாங்க, நான் இன்னும் எனக்கு 1 வருஷம் டைம் கொடுன்னு கேட்பாங்க. அதுக்காக தான் உடனடியாக 10.5 வேணும். அப்புறம் அதுக்கு மேலே 20%க்கு போராடும்.